அப்பதான் நான் வெட்டுறேன், அவர் அடிக்கிறேன். அவர் அடிக்கிறவரை நான் வெட்டுறேன். என் மோனை வெட்டிட்டு உங்களுக்கு வேலையே இல்லை. நான் தமிழ் வாங்க போது என்னுடைய நாமதம் யாதென்று நீங்கள் சொன்னால் எனக்கு விளக்க வரும். அதான் ரத்னாபுரம் பட்டணத்தை தவத்தோடு அரசாங்கம் வந்த சூரனுக்கும் மாயா மோகனுக்கும் கற்ப சுகனாக்கும் நாங்களும் 2 அசுரர்கள். அதில் என் பேரோ ஆதாபி ஆகும், என் தம்பி பேரோ அனதாபிசுரன் ஆகும். மற்ற விஷயம் அது வந்து நான் வந்து அகினாரனாகி தம்பியா. ஆமா, என் தம்பியா என்னதான் சொன்ன ஓ உன் தம்பி பெருமை சொல்றேன். நம்ம என்ன பெருமை தெரியுமா? இவரு பேர ஏதாபிசூரன். ஆமா, இவங்க அண்ணன் பேரு வாதாபிசூரன். இவங்க 2 பேரையும் இதோட அப்படியே கொண்டு போய் அந்த சாப்பாங்க
அதுக்காக சொல்லுங்க. அப்படியே அப்படியே அண்ணன் பேரு வாதாபி சூரனாகும். வாதாபி சூரன். என் பேரு எனதாபி சூரனாகும். பத்திரத்தில் தெரிவிக்கும். கரடி பல்குரசன். அழைத்திருக்கின்றார். கண்டுகொள்ள வேண்டும். அப்படியா அண்ணா தம்பி என்னதான் பேசுறா? ஓ அண்ணா மங்களம் உண்டாட்டு மங்களகரமாக இருப்பாய். என்னை தமிழ் தெரிவிக்கின்றேன். தம்பி என்னிட நம்பிக்கையாளா இரவாமல் வரமும் பெற்ற என்னிட நம்பிக்கையாளா இரவாமல் வரமும் பெற்ற நல்ல நடந்து நயமுள்ள மயன் குமார் தம்பி கேளார் இரவாக வரவே பெற்றோ காமவல்லி உனக்குமே மாய்கவல்லி மண்ணிய குருவினாலும் மனம் மகிழ்ந்து வாழ்ந்திருப்போம். தம்பி அனுதாபி கூறா நாமோ நேற்றைய தினத்திலே ஈசனை நோக்கி அரிதாத்த தவத்தை செய்து என்றன்றைக்கு இரவாமல் வரம் பெற்று வந்துவிட்டோம். ஆனால் நம்முடைய சுக்கர பகவான் அருளால் தேவ தட்சிணான மயன்குமார்த்திகளாகிய என் தேவி காமவல்லியுடனும் உன் தேவி மாயகவல்லியுடனும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்போம். தம்பி அனுதாபிசுரா ஆகட்டும் ஆகட்டும் அண்ணா. ஐயா நானும் என் தேவியிடம் சில வார்த்தைகள் ஆட வேண்டும். நான் அழைத்ததாக என் தேவி காமவல்லி நான் அழைத்ததாக ஆகட்டும். விதமாக
வைக்கணும். அப்படியே கந்தை மலரணையம் கேக்குதா?